கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லியாங்க தான் காமிக்கிறாங்க. அங்கே இங்கையும் அவங்க அம்மாயுமே பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்கள போட்டு பயங்கரமாக அடித்து பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் உங்கள் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்குறான். ஸோ அப்போ அவங்க அம்மா பார்த்தா அவள் தான் செத்து போயிட்டால, அப்புறம் ஏன் நீ இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டுருக்க, வேணும்னா நீமே கூட சேர்ந்து சாவு அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் மியாவ் நினச்சவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. எப்பயுமே அவள் சொல்லியிருக்கா, என்னை விட்டுட்டு மட்டும் நீங்கள் எப்பயும் போயிட மாட்டீங்கல்ல அப்படின்ற சைடு. கண்டிப்பாக அப்படின்ற சைட்டு அவளை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருக்கான். இப்போ அவள் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவனால் ஏற்றுக்கவே முடியலை. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சார் ஆல்ரெடி மேடம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாலும் இல்லை அவள் தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அசிஸ்டண்ட்டுக்குமே ஒரு நிலைமையை பார்த்துட்டு இங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. ஐயோ கடவுளை உண்மையை கூட ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்ற சைடு அவனை போட்டு பயங்கரமாக அவன் அடிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பாக நீக்கு செத்து தாண்டா நீ போகணுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா, டே சைத்தானே என் பிள்ளைய விடுறா, ஏன்டா அப்படி பண்ணுற, சாப்பிட்றதெல்லாம் நீ போய் சாப்பிடான்னு சொன்னதும் அவன் கண்டிப்பாக நானுமே அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காரில் கிளம்பும்போது பெட்ரோல் ஊற்றிருக்காங்க. அந்த இடத்துல இவன் தீயை கொளுத்தி விட்டுட்டு ஹீரோயினோட சமாதிக்கு அங்கே போயிடுறான். அவளை நினச்சவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் என்னோட அம்மா எப்போ இறந்து போயிட்டாங்க, ஆன்ட்டி மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ அவங்களுமே இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அவள் கவலையாக இருந்திருக்கா. ஏன்னா நம்ம லியாங்கோட அம்மா இறந்துருக்காங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணும்போது, நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அவளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கா. பட் கடைசியில் அவனால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு கிட்டே வர போகிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இறந்துமே போயிடுறான். ஸோ டக்குன்னு அங்கே பார்த்தா ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. ஒரு மாஸ்க் போட்ட லேடி வர்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப வாழ்கிறதுக்கு நாமே பண்ண போகிறேன், இதனால் என்னோட ஆயுளுமே குறையும், வேமா இறப்புமே வந்துடும், நான் இப்படியே மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சக்தி யூஸ் பண்ணுறாங்க. மாஸ்க் போட்ட லேடி அங்கே நம்ம யுவ தான் போய் மீட் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் நான்லேருந்து வந்திருக்கேன், உங்களோட டோட்டல் வம்சமே இல்லாமல் அழிஞ்சு போயிடுது, அதெல்லாம் நீங்கள் காப்பாற்றணும்னா கண்டிப்பாக உங்களோட பேர பிள்ளைங்களை நீங்கள் அந்த தப்பான மேரேஜ்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்ற சைட்டு அவங்க கூப்பிட்டதுமே தன்னோட வம்சத்தை காப்பாற்றுறதுக்காக அங்கே அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துச்சேக்கா, நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் அங்கே அந்த இன்கம் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ பார்த்தா அவளுக்கு திடீர்னு அங்கே தூக்கமாக வர மாதிரி இருக்குது. போய் அவள் படுத்ததுமே அந்த மாஸ்க் போட்ட லேடி அங்கே நான் உன்னோட பெரிய சிஸ்டர், உன்னை நான் எப்படி தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு உன்னை சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டேன், பட் இருந்தாலும் கவலைப்படாத, நான் உன்னை சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், உனக்கு எல்லா உதவியுமே செஞ்சு உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. பிறகு இங்கே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவுமே அங்கே மீஷோனுக்கு நீங்கள் அந்த வெட்டிங் ட்ரெஸ் அனுப்பிட்டீங்களான்னு சொன்னதும், அனுப்பியாச்சு பாஸ் அப்படின்ற சொன்னதும், அப்போ அங்கே உள்ளே போகும்போது, ஓ இதான் என்னோட பேரனா அப்படின்ற சைட்டு அங்கே யூ பார்க்கும்போது கீழே இறங்கி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக போய் ஸ்டாப் பண்ணு அப்படின்ற சொல்லும்போது, யார் இது பைத்தியன்னு சைட்டு அவன் விலைக்கிட்டு போனதும் அவங்க அசிஸ்டன்ட் பிடிச்சிக்கிறாரு. முடியாது அப்படின்ற சைட்டு அவங்க தூக்கி போட்டுறான். உன்னை விட எனக்கு சக்திகள் ரொம்ப அதிகம்னு சைட்டு நீ என்ன பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உன்னோட பாஸ்க்கு லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க அசிஸ்டன்ட் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, நீங்கள் அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற சைட்டு கேட்கும்போது, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து டிசைட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹீரோவுமே ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஐயா அங்கே ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காரு. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே, மேடம் இப்படி இங்கே உங்களை மீட் பண்ண வந்திருக்காரு, அவர் அந்த கல்யாண ஃபோட்டோவில் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களை ஹெல்ப் கேட்குறாரு, வெட்டிங் எதுவுமா வெளியே போடணும்ல ஃபோட்டோ அதுக்கு தான் அப்படின்ற சொன்னதுமே, பட் எனக்கு அவனை மீட் பண்ண விருப்பம் இல்லை, நீங்கள் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அவங்க. பட் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மேடம் சொன்னதுமே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால், வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பர்சன் இங்கே போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் சைட்டு வெளியே பார்த்தா நம்ம யூ தான் பயங்கரமாக போட்டு வெளின்னு வெளுத்துட்ருக்காரு அவனை. அங்கே அதை பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு, அடிவிட்டே சாவட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சிரிக்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்ததுமே, ப்ளீஸ் நீ என்னை காப்பாற்று மீஷ்வா, நீ இந்த ஆள் என்னை போட்டு அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்ற சொன்னதும், இப்போ அங்கே ஹீரோயின் நீங்கள் யார் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும், நான் லியாங்கோட கிராண்ட்பா, நீயுமே என்னை அப்படி கூப்பிடலாம் அப்படின்ற சொன்னதும், என்னது கிராண்ட்பாவா அப்படின்ற சைட்டு அவளுக்கு ஷாக் ஆகுது. இவ்வளோ யங்கான பர்சன் எப்படி சீனியராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே, ஆமாம் மேடம் அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது அந்த யங் சொல்கிறான்,
மீஷுவா நீ நம்பாத, இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் அங்கே நீ இன்னமாடா பேசுகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் 4 சாத்திட்டு நீ வா உள்ளன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறா இங்கு கண்டுக்காம. அப்போ இங்கு கதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நீ வேணுக்குனே இல்லையா நீ இந்த பர்சனை அனுப்பி விட்ருக்கியா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. அப்போங்க இந்த சொல்கிறாங்க நீ கண்டிப்பாக வந்து இந்த இங்கை மேரேஜ் பண்ணிக்க கூடாது, பண்ணிக்கிட்டேன்னா நீ இறந்து போயிடுவேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் லியாங்குமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு, கண்டிப்பாக உன்னை வந்து மேரேஜ் எதுவும் அவன் கூட்டிகிட்டு போக வருவான், இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்றத சொன்னதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவருக்கு என் மேலெலாம் லவ் இல்லை என்னோட அக்கா மேலே தான் லவ் அப்படின்றத சொன்னதும் நீ வந்து சொன்னால் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கேட்க சொன்னதுமே அசிஸ்டண்ட்டுமே ஆமாம் மேடம் சாருக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்படின்னா எனக்கு ஹாப்பி தான், அவர் வந்து கூப்பிட்டா கல்யாணத்ததுமா நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போனதுமே இதுக்குமே அதை கேட்டுகிட்டே ஹாப்பி ஆகிட்டு என்னோட பிள்ளைகிட்ட நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ பிறகு அங்கே வீட்டில் தாத்தாவை காமிக்கிறாங்க, அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கூட பட்லருமே இருக்காரு. சார் இப்படி வெளியே ஒரு பையன் வந்து உங்களை மீட் பண்ண வந்திருக்கான், கேட்கணுமோ உங்கள் அப்பா மாதிரியே இருக்கான், ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது இல்லீகலாக புள்ள பிறந்துச்சான்னு சொல்லி கேட்டதும் ஐயோ எனக்கெல்லாம் பிரதர்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே அனுப்ப சொன்னதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவருக்கு ஷாக் ஆகிடுது, உண்மையிலே எங்கள் அப்பா மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்போங்க சொல்கிறாங்க நான் தான் உன்னோட அப்பாடான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ஷாக் ஆகிட்டாங்க. ரூம்குள்ளே போனதும் ஃபேமிலியெல்லாம் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப இவர் எமோஷனாகி போயிட்டு டேடின்னு சொல்லிட்டு ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க சார் இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்காக ஒரு பையன் வந்தாங்க, அவங்க வந்துட்டு உங்களோட தாத்தான்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்கன்றத சொல்கிறாங்க. ரெண்டாவது மேடமை போய் நாங்கள் மீட் பண்ணி பேசுகிறோம், கல்யாணத்து அதுவுமா நீங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போக வந்தீங்கன்னா அவங்களுமே உங்கள் கூட சேர்ந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க சார்ன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அங்கே உள்ளே அப்படியே சிரிச்சிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு தாத்தா என்ன புதுசாக சிரிக்கிறான், எது மூளைகளை குழம்பி போச்சா, இவனுக்கு சிரிப்புனா என்னன்னு தெரியாதேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி நீ இன்னைக்கு அசிஸ்டண்ட்டை சொன்னியா நான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்தேன்னா கண்டிப்பாக நீ வந்துடுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்கிறா, பட் ஆனால் என் சிஸ்டருக்கு தானே உங்களை பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறா, எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் 2 பேர் கப்புள்ஸ் அப்படின்றத சொன்னதும் அப்படி யாரும் சொல்லலை ஸ்கூல் டயத்தில் நீ தான் சொன்ன அப்படின்றத அவர் சொன்னதுமே ஆமாம் என்னோட சிஸ்டர் வந்துட்டு உங்கள் எக்ஸோட ஃபோட்டோவை கேட்டாங்கன்னு சொன்னதும் என்னோட எக்ஸோட ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு உனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பாஸ்ட் மூமெண்ட்ஸையுமே அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ நான் கூப்பிட வந்தா நீ வருவியான்னு சொன்னதும் அவள் கண்டிப்பான்னு சொல்கிறா, நீ இங்கே கண்டிப்பாக மேரேஜ் பண்ணக்கூடாது, அவள் வந்து என்னோட கசின் தான், அவள் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் உன் பக்கத்தில் க்ளோஸாக வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஸோ பிறகு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் அங்கே வந்து கிளம்பி போனதும் அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு, எவ்வளோ தூரம் தன்னோட பொண்டாட்டியை வந்து பார்க்குறதுக்காக போகிறாருன்னு சொல்லிட்டு போனால் உள்ளே போகாமல் வெளியவே நின்றுட்டுருக்கவுமே சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் வெளியவே நின்றுட்டுருக்கவக்கா வந்தீங்க உங்க சார் மேடமை பார்க்க அப்படின்றத சொன்னதும் அவன் அப்படியே அவனை பார்த்து அப்படியே முறைச்சதுமே என்னடா கொடுமைன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயினே வெளியே வந்துடுறா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவங்க நீ வந்துட்டு நைட் நேரத்தில் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வரலாமா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்றைக்கு என்னை வெளியே போக விட்டுருக்கீங்க நைட் நேரத்தில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா, இல்லை அப்புறம் எப்படி எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓ நீ இப்போ என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிச்சி திட்டினதும் அவங்க அசிஸ்டன்ட் அதை பார்த்துட்டு அடப்பாவி நீ அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்தது அவங்கள திட்டுறதுக்காகவா அப்படின்ற சொல்லிட்டு அவர் அங்கே பார்த்துட்டு இருக்காரு. உள்ளே தூக்கிட்டு போனதுமே இவ அப்படியே கொஞ்சம் வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கா, நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் நான் தான் தப்பு அப்படின்றதாவே சொன்னதும் அது எப்படி நீங்கள் தப்பாக இருப்பீங்க நீங்கள் எப்பயுமே கரெக்டாக தானே இருப்பீங்க அப்படின்றத அவள் சொன்னதும் கவலைப்படாத கண்டிப்பாக இந்த மேரேஜை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன், நான் உன்னை என்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ என்னோட ஒய்ஃப் ஆயிடுவா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையாவா அப்படின்ற செட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டுதேன்னு சொன்னதுமே உனக்கு நல்லா புரியுதுன்னு எனக்கு தெரியுது நீ படுத்து ரெஸ்டடுன்னு சொன்னதும் எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படணும், நான் பேசாமல் என்கிட்ட கால் பண்ணி எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிருமேன்னு சொன்னதுமே நீ அப்படி பண்ண வேணாம் நீ வெயிட் பண்ணி கல்யாணத்தை வரைக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே படுக்க சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக போனதும் எனக்கு ரொம்ப வந்துட்டு குளிராக இருக்குது பயமாக இருக்குது கொஞ்சம் நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுறீங்களான்னு சொன்னதுமே அங்கே அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே அங்கேருந்து கிளம்பியுமே அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா இங்க் அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணி வர சொல்கிறான். ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, நீ என்கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு சிட்டவை கேட்டதும்
இல்லை இப்போ வரைக்கும் நான் எதுவும் உன்கிட்ட பொய் சொல்லலை அப்படின்றத சொல்கிறான். என்ன ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு கோவமாயிட்டு அவள் டக்குன்னு அங்கே பின்னாடி விளைவிக்கிறா. ஏன்னாச்சு, ஏன் நீ இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், கல்யாணத்து வரைக்கும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்க வேணாம், நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு போனதும் இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சிருக்கு. நான் அவனை பழி வாங்கணுன்னா அவன் கூட சேர்ந்து எனக்கு மேரேஜ் நடந்தே ஆகணும், அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து விலகுறேன்னு எனக்கு புரியுது, இருந்தாலுமே இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் பயங்கர கோவமாயிட்டுருக்கான். அங்கே பப்பில் போய் அவன் தண்ணியை போட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வர்றாங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் நீ வந்து குடிச்சிட்ருக்கிறது மட்டும் ஈஸ்வானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணத்தை அவள் கேன்சல் பண்ணி விட்டுருவா அப்படின்ற சொன்னதும், கண்டிப்பாக அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது வான் சைட்டு அங்கே கூட்டிகிட்டு அவள் கிளம்புனா அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து அங்கே அனுப்பிடுறாங்க. அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் காமிச்சதுமே, கல்யாணத்துக்கு முதல் நாள் நீங்கள் இதுக்கு அவளுக்கு கரெக்டாக போய் சேர்ற மாதிரி அனுப்பி விட்ருங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வெட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தா அவங்க 2 பிரதர்ஸுமே ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போனது அங்கே ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடி இருப்பாங்க, நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து சேரணும் அப்படின்ற விஷயத்தை அசைன்மெண்ட்டை சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம இன்னொரு பிரதர் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சட்டி கேட்டதும், அப்போங்க வந்து நீ கூட சேர்ந்து கிளம்பி வா, ஒருத்தனை போட்டு பொழுந்து கட்டணும் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு செட்டு எல்லோரும் கிளம்புனா எங்கே ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ் போடாமல் இருக்கும்போது அப்போங்க அந்த விவி வர்றா. என்னப்பா இன்னும் ரெடியாகாமல் இருக்கேன்னு சொன்னதும், அங்கே எப்போ லியாங் வந்து என்னை வெட்டிங் ட்ரெஸ் போட சொல்கிறாரோ அப்போ தான் நான் போடுவேன்னு சொன்னதும், அவர் கல்யாணத்தை அட்டன் பண்ண மாட்டாரே, அவர் தான் எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டாரேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ ஃபோனை செக் பண்ணி பார்த்தா இங்கே விவியோட சேர்ந்து அங்கே நைட் அவன் கிளப்லேருந்து போனான் இல்லையா, அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு விவி தான் எனக்கு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அப்படின்னா ஆல்ரெடி இவங்க 2 பேத்துக்குமே தெரியுமா, சேர்ந்து தான் பிளான் பண்ணிட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, என்னப்பா நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியே, அவர் என்னை வந்து மீட் பண்ண வரலன்னு சொன்னதும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அப்படிலாம் இல்லை, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது, அப்போங்க இப்படி லியாங் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ரெடியாகி வந்துட்டேன்ப்பா, நீ ரெடி ஆகிட்டியான்னு சொன்னதும், இல்லை வெட்டிங் ட்ரெஸ் தான் போடுறது பாக்கி அப்படின்றத அவள் சொன்னதுமே, சரி ஓகே நீ ரெடியாகு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே விவி என்னப்பா என்ன ஆள் எதுவும் கூட்டிகிட்டு வர வச்சுருக்காரா அடிக்கிறதுக்கு அப்படின்ற செட்டு கேட்கும்போது, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் நினச்சேனாலே அவனை ஒரு செகண்டில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அவங்க வெளியே போயிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அந்த லியாங் ஃபேமிலியில் வந்து வளர்ந்து வந்துட்டேன்னா நீ பெரிய இடத்துக்காரியோ, நீ வந்து ஒரு அனாதை தானே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வந்து அவளை அடித்து மயக்கமாக்கிடுறாங்க. ஸோ இங்கே கீழே வந்து எல்லாருமே ஹாப்பியாக வச்சுருக்காங்க. பிரைட் அங்கே கூப்பிட்டதுமே பார்த்தா ஹீரோயின் வராமல் இருக்கவுமே, என்னப்பா இந்த பையனை அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லையா, இவன் என்ன ஆர்ஃபன் தானே அதனால தானான்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோவோட என்ட்ரி ஆகுது. ரெட் கார்பெட் எல்லாம் போடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் அதுலேருந்து இறங்கி வந்ததுமே இங்கே அவள் பக்கத்தில் போக ட்ரை பண்ணதும் அங்கே அவங்க ஆளுங்க பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் போனதும், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவள் உன்னோட எங்கர் சிஸ்டர், நீ அவகிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதும், யார் சொன்னது அவள் என் சிஸ்டர்னு, நாங்கள் என்ன 2 பேரும் கூட பிறந்தவங்களா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, இல்லை தனித்தனி ஃபேமிலி தான் அப்படின்றத நம்ம லியாங் சொல்கிறான். இன்றைக்கி இந்த கல்யாணம் நடக்காது, நான் பொண்ணை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எல்லாரும் முன்னாடி வச்சு கிஸ் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போங்க நீ வந்து பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, கண்டிப்பாக நீ குடும்பமானத்தை வாங்கிக்கிட்டுருக்க, உன்னை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே, நீ ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தை சரி பண்ணு, மற்றவங்கள பற்றி அதுக்கப்புறம் பாரு அப்படின்ற சொன்னதும், எனது குடும்பமா அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் இப்போ வந்துட்டு தெரியும் பாருன்னு சொல்லிட்டு அம்மா அங்கே வந்துட்டு ஒரு பைத்தியமாக இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அவங்க வந்ததுமே கையில் இருக்க எல்லாத்தையும் ஆளுங்கக்கிட்ட பிடிங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன இப்படி பைத்தியம் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் பேசும்போது இவன் விழுந்தடிச்சு அம்மான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்பாங்க நீ பக்கத்தில் வராதடா டெவில் சைத்தானின்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க கத்தும்போது ஹீரோ வந்ததுமே அவனை பார்த்துட்டு, நீ எனக்கு உண்மையை சொல்லி ஆகணும், என் பிள்ளையோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ லியாங்கோட அப்பா என்னோட அப்பா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. இவரு பேன் எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறேன்டா உன்னோட உண்மையான அப்பா யாருன்னு சொல்லிட்டு அவர் அதை வச்சு போட்டு அடி பொழந்து விடுறாரு. அங்கே லியாங்கோட அப்பாவுக்கு ஒரு ட்வின் பிரதருமே இருந்தாங்க. ஸோ அவர் ஷெங்கோட புள்ள தான்டா நீ அப்படின்றத சொன்னதுமே, அப்போ நான் இவரோட பிரதர் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைடான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு அவன் உன்னோட கசின் மட்டும்தான் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே கல்யாணம் கேன்சல் ஆகிடுச்சு, ஃபேமிலி ட்ராமா ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவன் உடனே ஹீரோயின்ட்ட மாண்டி போட்டு, நான் உன்ட்ட ஏகப்பட்ட விஷயங்களை மறைச்சிருக்கேன், பட் இருந்தாலும் உன் மேலே வச்சுருந்த லவ் உண்மையானதுன்னு சொல்கிறான்.
பட் அதெல்லாம் வேஸ்ட்டுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு கிளம்பிடுறான். இவன் பின்னாடி போக பார்த்ததும் அவங்க பிரதர்ஸ் போட்டு அவனை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏன் அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டிங்க, வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, இன்றைக்கி கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஹஸ்பண்டாக உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. ஹஸ்பண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு நீ ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே ரிங் எதுவும் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை போய் அவன் கிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே வீட்டுக்கு அவன் தூக்கிட்டு உள்ளே போனால் அங்கே வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெய்டு தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டு மிச்சவங்களாம் எங்கன்னு சட்டி கேட்டதும் சரி விட்டு நீங்கள் என்றைக்கு போனீங்களோ அன்னைக்கோட எல்லாருமே சேர்ந்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் மேடம் கேர் பண்ணிக்கி இருந்தேன்னு சொன்னதும் அவனுக்கு இன்னுமே ஆத்திரம் தான் அதிகமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ ஏன்ட்ட ஏன் சொல்லலைன்னு சொன்னதும் நான் இதில் எங்கே கவனம் செலுத்தினேன், நான் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லித்தானே யோசிச்சுட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே அங்கே அசிஸ்டன்ட் கோவமாயிட்டு இப்போ ஜாப்பை விட்டு அவங்க எல்லோரும் போனாங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்படி இருக்கலாம், ஏன் நீங்களுமே ஜாப்பை விட்டு இங்கேருந்து போயிடலான்னு ஐடியா பண்ணிங்களா, நீங்களுமே இதுக்கப்புறம் ஜாப்க்கு வர வேணான்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஃபீல் வேறு பண்ணுறான். 2 monthஸாக மேடம் எப்படி வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நானுமே சார் மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ரூம்க்கு போனதுமே ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்லாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்தையுமே நீ என்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்ட்டு சொன்னதும் அவளுமே ஓகே சொல்கிறா. கோவலாக படாதீங்கன்னு சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் தான் ஆயிடுச்சுக்கு. சரி ஓகே நீ படுத்து போய் ரெஸ்ட் எடுத்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதும் அவன் கையை பிடிச்சிட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் கிட்டே சரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுமே ஹெல்ப் பண்ணிட்டேக்கான். பிறகு கீழே வந்ததுமே அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்து கான்ட்ராக்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. சரி இது எல்லாமே வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஜாப்பை விட்டு போனவங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு எந்த வேலையுமே நீ ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்க, உனக்கு சேலரியிலேருந்து 50% நான் கட் பண்ணுறேன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுது. ஸோ அப்போ அவங்க இன்னொரு பிரதர் அந்த கான்ட்ராக்டை வாங்கி பார்த்துட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்கும் போது கண்டிப்பாக அவங்க எப்படி போயிருக்க முடியும், அதுக்கு லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைன்னு சொன்னதுமே ஆல்ரெடி பண்ணியாச்சு சார், அவங்களையுமே போட்டு நான் பயங்கரமாக அடிச்சிருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே உனக்கு 30% கட் பண்ணுறேன்னு சொல்கிறான். பிறகு இன்னொரு பிரதர் நீ வந்துட்டு கவனமால வந்து கான்ட்ராக்ட் போட்டிருந்தா எல்லாமே பண்ணியிருக்கணும், எதுவுமே நீ வந்துட்டு சரியாக கவனிக்காமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு திட்டினதும் எல்லாமே வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன்னு சார் சொன்னதும் அப்படின்னா ஓகே 20% கட் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதும் இதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக் நடக்காது சாரி கேட்குறான். ஸோ நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த இங்கோட ஃபேமிலி இங்கே இருக்கக்கூடாது, தூரமாக அனுப்பிவிட்ரு அப்படின்ற சொன்னதும் அவங்க இன்னொரு பிரதர் சொல்கிறாங்க அது வேஸ்ட் பிரதர், ஆல்ரெடி ஓல்டு மேன் அங்கே கூப்பிட்டாரு வீட்டுக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஓகே அங்கேயே போய் அவங்களும் பிறந்து தான் கட்டணும் அப்படின்ற செட்டிவே யோசிச்சுருக்கான். மார்னிங் அவள் கண்ணை முடிச்சு பார்க்குறா, பார்த்தா அழகணும் என்ன இது நடந்துட்டுருக்குன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோங்க வந்து வா டைம் ஆகிட்டுருக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்ற சைட்டு என்னால் நடக்கும்லப்பா என்னை தூக்கிட்டு போகிறீங்களான்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சைட்டு அவனுமே தூக்கிட்டு போகிறான். சரி ஃபஸ்ட்டு வெட்டிங் பண்ணிக்கலாமா இல்லை சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமான்னு சொன்னதும் வெட்டிங் பண்ணிக்க டைம் ஆகும், சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட் அப்படின்ற சொன்னதும் அவனும் ஓகேன்னு சைட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோயின் தலையில் கையை வைக்க வந்ததுமே ஹீரோ வேகமாக ஸ்டாப் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் அவர் நம்மளோட தாத்தா நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லும்போது சரி எப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத சொன்னதும் குடி சீக்கிரம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. மாஸ்க் போட்ட லேடி ஒரு பர்சனை போய் மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தா அப்போ அங்கே ஒரு மெசேஜ் வருது, அதை பார்த்ததுமே அவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஐ திங்க் இப்போ முக்கியமான வேலை வந்துருச்சு நான் வந்து போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு அவங்க போயிட்டுருக்கான். போனதுமே பார்த்தா இதை ஒரு பர்சனை பிடிச்சி வச்சுருக்காங்க, போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுட்டு நீ இப்போ எதுக்காக வந்துட்டு எனக்கு இந்த மெசேஜ் அனுப்புனேன்னு சொன்னதும் சார் வேற ஒருத்தவங்க தான் இந்த மெசேஜ் அனுப்ப சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோக்குமே கால் வந்துடுது. அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டரோட வாய்ஸ் தான். அதை கேட்டதுமே ஷாவ் நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா, நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் நானே உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து யாருக்கும் தெரியவே வேணாம், நீங்கள் என்னோடய சிஸ்டரை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். இவங்க சிஸ்டர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சா இவன் ஹாப்பியாவாளா இல்லை என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா அவன் நான் கூடி சீக்கிரம் வரேன் பார்க்குறதுக்கு, பட் இருந்தாலும் நான் இறந்து போயிடுவேன் கூடி சீக்கிரன்றதையுமே அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி சொன்னால் அவளை கவலைப்படுவாளான்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். உன் சிஸ்டர் திரும்ப நீ வந்துட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டதுமே இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போங்க நான் பேசாமல் திரும்ப போய் இங்கவே மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அவளை பிடிச்சி அங்கே பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான்.
இப்போ அங்கே நான் வந்து என்னை விடுங்க நீங்கள் முதன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் நன்னா மாறிடுவேன்னு சொன்னதும், அதுக்கு பேசாமல் நீ என் பொண்டாட்டி ஆயிரு, நாளைக்கு 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும், நான் இங்கேருந்து ஓடி போயிடுவேன் நம்ம சொல்கிறா. அப்போ நான் தூக்கிட்டு போவே வம்பு பண்ணி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு வெளியே போனதுமே பார்த்தா ஹீரோயின் நைட் போல் வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா. இவன் பார்த்தா ரூமுக்கு வெளியே படுத்து கிடக்கான். ஸோ அங்கே திரும்ப அங்கே பால்கனிலேருந்து ஏறி குதிச்சு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. அங்கே கீழேருந்து மேடம் இப்படி ஓடுறாங்கன்னு சவுண்டு கொடுத்ததுமே அங்கே ஹீரோ வேமா வந்து அவளை பிடிச்சிட்டு, நீ இப்போ எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணாதன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு அவனுமே அங்கே மெத்தையில் படுத்துக்கிட்டதுமே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க, எனக்கு தூக்கம் வராதுன்னு சொன்னதும், நீ ஓடி போயிட்டேன்னா நாளைக்கு யாரை போய் நான் கல்யாணம் பண்ணுவேன், கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இங்கே கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ இவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வந்ததுமே கோட்டெல்லாமே போட்டு விட்டுட்டு, சரிப்பா நம்மளுக்கு இன்றைக்கி வெட்டிங் நடக்க போகுது, இன்னைக்காச்சும் கோவப்படாமல் இருன்னு சொன்னதோ, இன்றைக்கி ரொம்ப உங்களை போய் கோவப்படுவேன் அப்படின்றத அங்கே சொன்னதோ, சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பும்போது தாத்தா கால் பண்ணி இந்த மேரேஜ் வேணான்னு சொல்கிறாரு. பட் அவங்க பட்லர் எதுக்காக இந்த மேரேஜ் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கன்னு சொன்னதும், ஆல்ரெடி அந்த பொண்ணால் நம்ம குடும்பம் நாசமாயிருச்சு அப்படின்றத சொன்னதும், பட் உங்கள் அப்பா வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாரேன்னு சொன்னதுமே அவருக்கான அதில் விருப்பம் இல்லாமல் இருக்குது. பட் நம்ம ஹீரோ அவங்க கேட்குற மாதிரி இல்லை, ஹாப்பியாகிட்டு 2 பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணதுமே எம்ப்ளம் எங்கே அப்படின்ற சட்டி கேட்டதும் அவங்க 2 பேரும் கிஃப்டாக கொடுத்ததுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸோ தூரம் வந்து யாரோ பார்க்குற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. யாருன்னு பார்த்தா எல்லாம் சிஸ்டர் ஸ்டாவ் தான். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டே, உன்னோட லவ்வை நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஐயோ அங்கே நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, திரும்ப என்னை வந்து பாஸ்ட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னதும், பட் அங்கே அவங்க சாவுக்கு காரணமானவி இன்னும் இங்கே தான் இருக்கான், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. பிறகு எங்கள் வீட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே, யாரும் அவருக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மீட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு. பட்லர் வந்து இப்படி அப்பா வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே உடனே எங்கள் தாத்தா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அப்பாங்க இங்கே இருக்கிறத பார்த்துட்டு யூக்கு ரொம்ப கோவமாயிட்டு, இவன் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே, எதுக்காக இங்கே இருக்கான்னு சொன்னதும், நான் இந்த குடும்பத்தோட வாரிசு, நீ யார் இப்படி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு திமிரா பேசினதுமே அங்கே தாத்தா கோவமாயிட்டு, நீ பேசிட்டுருக்கா அவர் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு அவர் அங்கே அடிக்க போனதும் அங்கே நம்ம யூவே வந்துட்டு குச்சியை பிடிங்கிட்டு பயங்கரமாக போட்டவனை அடி அடின்னு அடிச்சு விட்றாரு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அங்கே பயந்து போயிட்டு வேமா மகனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவங்களை பார்த்து பேசணும், அவர் என்னோட அப்பான்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. என்னடா யங் பையனாக இருக்கான் அப்பான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொண்ணை இதுக்காக நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, இந்த பொண்ணால் தான் இத்தனை பிரச்சனைன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஐயோ ஆமாம் வந்துட்டு இவளால் தான் இத்தனை பிரச்சனை, ஆனால் அவளுக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார், ஃபேமிலி வந்து உன்னோட குடும்பத்தை காப்பாற்ற போய் தானே இழந்துட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு ஹீரோட்ட சொன்னதுமே, ஆமாம் அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும், அப்போ தான் வந்துட்டு இந்த பிரச்சனை நடந்துச்சுன்ற விஷயத்தையுமே அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டாங்க நம்ம இங்குமே, அது மட்டும் கிடையாதுப்பா, உன் சிஸ்டருமே இறந்து போனதுக்கு அவன் தான் காரணம்னு சொன்னதும் அங்கே யூக்கு இன்னும் கோவமாயிட்டு போட்டு அடிச்சுட்டு வாய் மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே இப்போ அங்கே தாத்தா நீ நில்லுன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. பட் இந்த ஃபேமிலி விஷயத்தில் நான் தலையிட விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். ஹீரோயின் நீ எப்பயுமே தாத்தாட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க, ஓல்டு ஹவுஸ்க்கு திரும்ப நீ போக மாட்டியா அப்படின்ட்டு சொல்லும்போது அப்போங்க நீ என்கிட்ட கோவமாக இருக்கியா, இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி தெரிஞ்சதும் என்னை விட்டுட்டு எதுவும் போயிட மாட்டேலன்னு சொன்னதும், எப்படிப்பா போய் நான் விட்டுட்டு போவேன், நான் தானே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்குமே என்னோடய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஹீரோக்கள், எப்படி போய் நான் வந்துட்டு இதெல்லாம் பெருசாக எடுக்க முடியும்னு சொன்னதும், கண்டிப்பாக உன்னோட பேரண்ட்ஸை ஹீரோ, அதனால தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னு அவன் சொல்லிட்டே ஹக் பண்ணிக்கிறான். அந்த குடும்பத்தை பற்றி சில விஷயங்கள் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறான். என்னோட அம்மா வந்துட்டு வேகமாகவே இறந்து போயிட்டாங்க, அதுக்கு ரீசன் அவங்களோட கிட்னாப்பிங் தான், நான் வயிற்றில் இருக்கும்போது அவங்கள கிட்னாப் பண்ணி ரொம்ப டார்ச்சர் நடந்திருக்கு, அதனால் அவங்க கால்களுமே வேலை செய்யாமல் போயிடுச்சு, அந்த கிட்னாப்பில் மட்டும் என்னோட அப்பா காப்பாற்ற விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோமே, இன்றைக்கி நான் பிறந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற சொன்னதும், ஆன்ட்டியை போய் யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது வேறு யார், எல்லாம் இந்த இங்கோட அம்மா தான், அவங்களுக்கு வந்துட்டு என்னோட அங்கிள் மேலே ரொம்ப லவ், ஆனால் எங்கள் அங்கிளுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவை தான் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு, பட் ஆனால் அவங்க அவரை லவ் சொல்லும்போது இவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அந்த டயத்தில் இவங்க ட்ராப் விரிச்சு அவங்க வச்சு கன்சியூமே ஆயிருக்காங்க, பட் இவங்களையும் பிள்ளை அவர் என்றைக்குமே ஏற்றுக்கலை. ஸோ இதுக்கு காரணம் என்னோட அம்மா தான் சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்களை கிட்னாப் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மூளை குழம்பி போய் பைத்தியமாவும் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தாவே சொல்கிறான்.
பிறகு வீட்டில் பார்த்தா அவங்க அங்கிள் வந்ததுமே இவங்க 2 பேரும் அங்கே நான் தான் பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிருந்தோம். அவங்க வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அடித்து வீட்டை விட்டு விரட்ட சொல்லிடுறாரு. அவங்க ரொம்ப கோவமாயிட்டு இவங்க பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான் தாத்தாவை பிடிச்சி. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், இந்த உதவாக்கரையை வீட்டுக்குள்ளே விட்டு வாசித்தானே இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ஹார்ட்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு. அப்பாங்க அப்பான்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உதவாக்கறதா அப்படின்றத சொல்லிட்டு போய் விட்டதுமே உங்கள் மசில்ஸ் எல்லாம் நான் டச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு அவன் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அதெல்லாம் தேவை இன்னைக்கு படுத்து நீ ரெஸ்ட் எடு, இன்னொரு நாள் டச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நெக்ஸ்ட் அவன் டியூட்டி கிளம்புனதுமே இவங்க போயிட்டு டியூட்டி கிளம்பும்போது இவன் ஸ்கார்ஃபெல்லாம் கொண்டு போய் கொடுத்ததும் ரோசமாயிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் அதெல்லாமே பார்த்துட்டு சிரிக்கவுமே நம்ம ஹீரோயின் எனக்காக நீங்கள் சில கார்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள், சில பேருக்கு இன்றைக்கி நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறா. இங்கே வீட்டில் இங்கே பார்த்தா இப்போ அம்மா வந்துட்டு அப்பாவை பேசி சமாளிக்க போயிருக்காங்க. என்ன சமாதானம் ஆயிடுவாரான்னு சொன்னதும் அப்போவே முடியல, இப்போ என்னத்தை போய் சமாதானப்படுத்த போகிறாரு அப்படின்ற சிட்டி ஒரு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே கார்ட்ஸு அங்கே அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி நானுமே அவனை ஒரு பொழந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உள்ளே வந்ததுமே ஹீரோயினை பார்த்துட்டாவே ஹாப்பி ஆகிட்டு என்னப்பா நீ திரும்ப ரிட்டர்ன் வந்துட்ட, ஒருவேளை உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை நல்லா பார்த்துக்கலையா, ஏன் ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லிட்டு பேசினதும் அசிஸ்டன்ட் போட்டாங்க அடி பயங்கரமாக வெளுத்த ஆரம்பிச்சிடுறாரு. பயங்கரமாக இவங்க எல்லாருமே சேர்ந்து பொழந்து கட்டினா இவங்க அம்மா அப்பாட்டா அவர் காலை பிடிச்சி கேஞ்சிட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் புள்ளனாச்சும் அவனை ஏற்றுக்கலாம்ல, ஒரு அப்பா இல்லாத புள்ளனா அவனுக்கு எப்படி பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அழுதாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதும். பட் அவர் கண்டுக்க மாட்டாரு. எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு அவங்க மேலே லவ், அதனால தான் இன்னுமே வந்து மறக்க முடியாமல் தவிக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, நான் ஆல்ரெடி வந்துட்டு அவளை கிட்னாப் பண்ணி அவளை எவ்வளோ கொடுமைப்படுத்தினே தெரியுமான்னு சொன்னதும் அது கேட்டுட்டு அவருக்கு பயங்கர கோவமாயிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே நம்ம கால் பண்ணிவிட்டு அப்பா என்னை காப்பாற்றுங்க, இப்படி வந்து எல்லோரும் சேர்ந்து என்ன அடிச்சிட்ருக்காங்கன்னு சொன்னதும் அதுக்கு தான்டா நீ டிசர்வ் அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க புல் அப்படின்ற சேர்த்து அவங்க பேசினாலுமே அவர் கேட்க மாட்டாரு. வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து கிளம்பி வந்ததுமே அங்கே இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருந்துச்சு. அவனை போட்டு 4 சாத்துனதில்ல, பட் என்ன அவங்க அம்மாவும் இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து விழான். என்ன எங்கப்பா நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம எப்படி எங்கூட வீட்டுக்கு தான் போய் அடி பொழந்துட்டு வந்தோன்னு சொன்னாலுமே அவன் கண்டுக்காமல் ஹீரோயின்கிட்ட பேசிட்டு வா நான் உனக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும் அங்கே அதை பார்த்துட்டு யூக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னடா நான் வந்துட்டு இங்கே நிற்கிறேன் உனக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. பிறகு அங்கே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அசிஸ்டன்ட் அதெல்லாமே பார்த்துட்டு மேடமோட லவ்வில் சார் பைத்தியமாக மாறிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அங்கே கால் வந்ததும் உடனே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஷா உங்கள் ஹஸ்பண்டுக்குமே மாஸ்க் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக என்னோட ஞாபகங்களை எல்லாம் மறந்தாகணும்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே நம்ம ஹீரோ வந்ததுமே அப்போ அங்கே போயிட்டு அவங்க பேசுகிறதுக்கு போகிறாங்க. இப்படி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில்லை, எனக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாம் மறந்து போச்சு, அப்போ தான் என்னை இவர் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத சொன்னதும் இப்போ உங்கள் சிஸ்டர் வந்து மீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள், நீங்கள் வாங்கன்னு சொன்னதுமே இல்லை நான் செத்து போன மாதிரியே இருக்கட்டும், அவள் அந்த கஷ்டத்தில் மறந்துட்டு வாழ்ந்துட்டேக்கா, திரும்பவுமே நான் கஷ்டம் வந்துட்டு கொடுக்க விரும்பலை, நான் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன், அதனால் இந்த பூமியில் என்னால் வந்துட்டு அதிக நாள் இருக்க முடியாது, நீங்கள் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு சக்தி எல்லாத்தையும் அவன் மேலே யூஸ் பண்ணுறாங்க. போன ஜென்மத்துக்கு ஞாபகங்கள் உனக்குமே கண்டிப்பாக வரணும், நீ அப்படின்னா தான் அவளை சேஃப்டியாக வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஹீரோயின்கிட்ட கால் பண்ணிவிட்டு நான் இப்போவே உன்னை மீட் பண்ண வரேன், நீ எங்கே போயிடாதான்னு சொல்லிட்டு போகிறான். போன ஜென்மத்தில் கல்யாணம் ஆகி அவளை ரொம்ப அவங்க கொடுமைப்படுத்தி இருந்திருக்கான். ஸோ தாங்க முடியாமல் அவங்க வந்துட்டு இறந்துமே போயிருந்திருக்கான். ஸோ அவளை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகிட்டு தான் கொடுமைப்படுத்தினா அவங்களையுமே கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுமே தன்னோட உயிரை விட்டுருக்கான். பட் இந்த டைம் அப்படி ஆகாது, உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறது என்னோட கடமை தான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. போனதுமே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டாவே ரூம்க்கு. இதுக்கப்புறம் உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன், எப்பயுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறான். தூங்கி எந்திரிச்சதுமே அவள் எங்கேயாச்சும் போயிட்டு அவளுக்கு ஆபத்தாயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு பெல்ட் எடுத்து கையை கட்டி வச்சுட்டு அவன் எங்கேருந்து போகிறான். கால் பண்ணிவிட்டு அந்த இங்கை வந்துட்டு கவனிச்சு நீ வச்சுக்கோ, கண்டிப்பாக அவனுக்கு பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கணும், ரெண்டாவது கம்பெனியுமே கொஞ்ச நாள் நீ வந்து ஹேண்டில் பண்ண அப்படின்றத அவர் சொல்கிறாரு.
பிறகு ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா கையெல்லாமே கட்டி போட்டிருக்கோமே, அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற சிட்டி யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடியுமே அங்கே அவன் இதேமாரி கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்துருக்கான். பட் எப்போன்னா அங்கே இங்கே மீட் பண்ணுறான்ற விஷயம் தெரிஞ்சப்போ தான் இப்போ என்ன இவருக்கு என் மேலே திரும்ப என்ன டவுட் எதுவும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் அங்கே அதை பெருசாலாம் எடுத்துக்கல. வருது, நான் பேசாமல் வந்துட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோங்க மீட் பண்ணுறதுக்காக ஷாவோட ஹஸ்பண்டை தான் மீட் பண்ண போயிட்டு பிரதர்இன்லா அப்படின்றத சிட்டு கூப்பிட்டதுமே, என்ன நீ வந்துட்டு இப்போ பிரதர்இன்லான்னு என்னை கூப்பிட்டுட்ருக்க அப்படின்றத சொன்னதுமே, அப்போ என்னை வந்து காப்பாற்றினாங்க. அவங்க எப்பயுமே அப்படிதான், அவங்க எப்பயுமே எதையுமே யோசிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு எப்பயுமே மீஷோன மேலே தான் லவ் இருந்துச்சு, அவங்க மேலே எப்பயும் எனக்கு லவ் இல்லை அப்படின்றத சொன்னதும், பட் அவருக்கு அதில் நம்பிக்கை வர மாட்டுது. நீங்கள் கண்டிப்பாக இதை நம்பி தான் ஆகணும், எனக்கு வந்துட்டு அவங்க மேலே எப்பயுமே அப்படி அந்த ஒரு ஃபீலிங் இல்லை அப்படின்ற விஷயத்தை இவன் சொல்கிறான். ரெண்டாவது, அவங்க வந்து மாஸ்க் உங்களை மாதிரியே போட்டிருக்காங்க, உங்களுக்கு புரியுதா? அந்த மாஸ்க் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இந்த ஃபேமிலியுமே ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த ஃபேமிலியுமே இந்த மாஸ்க் மூலமாக சில சக்திகள் வந்துட்டு கிடைக்கும்ன்றதுமே உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஸோ இருந்தாலுமே இவருக்கு இன்னுமே டவுட் ஆகிடுச்சிருக்கு. நான் இப்போல்லாம் அவங்க ஒய்ஃப்ட்ட எனக்கு இப்போல்லாம் முந்தி மாதிரி கிடையாதுப்பா, எனக்கு சில ஞாபகம் மறதிகள் வந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஐ திங்க் நான் டாக்டர்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதனால் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. நான் முந்தி மாதிரி கிடையாது, இப்போ கொஞ்சம் உடம்புமே நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சிருக்கு, கண்டிப்பாக நான் ரொம்ப 2 பேருமே சேர்ந்து நல்லபடியாக வாழலாம் அப்படின்றத அவர் சொன்னதும் நம்ம ஷாவுமே கண்டிப்பான்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரியும். பிறகு அங்கே நம்ம இங்கே அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்பாங்க ரொம்ப அவன் வந்து தவிச்சு போயிருக்கான், என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் இதாண்டான்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் அவன் எப்பயுமே நம்மளை பிரதர் மாதிரி தான் ஃபீல் பண்ண வைப்பான். இப்போ என்ன ஆஃபீஸ்க்கு வரதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டான், என்ன ரிட்டையர்மெண்ட் வாங்குறத பற்றி எது யோசிச்சுட்ருக்கானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவலை ஆயிடுச்சுக்கு. பிறகு இங்கே ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கையெல்லாமே கழட்டி விட்றான். அப்போ அங்கே ஹீரோயின் முழிச்சிட்டு, இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன கையை போட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் இப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஓடி போயிடுவேன்னு சொன்னதுமே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு அவன் சொல்கிறான். நைட் தூங்கிட்டு இருந்தா ஹீரோயின் தெரியாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கா. வெளியே பார்த்தா கார்ட்ஸ், நீங்கள் வெளியெல்லாம் போகக்கூடாது மேடம், உள்ளே போங்கன்னு சொன்னதுமே, அப்படின்னா இவன் திரும்ப என்னை அடைச்சி தான் வைக்க பார்க்குறான்னாக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு கோவம் ஆயிட்டுருக்கு. ஸோ ஹீரோ அங்கே வந்ததுமே, இல்லைப்பா நான் தூக்கத்தில் நடந்து வந்துட்டேன் அப்படின்ற சொன்னதும், எனக்குமே தூக்கத்தில் நடக்கிறதுக்கு வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பிட்டு சிரிச்சிட்ருக்கான். ஹீரோயின் அப்படியே வம்பு பண்ணி அங்கே உள்ளே தூக்கிட்டு போயிடுறான். ஐ திங்க் நீ சின்ன பிள்ளைத்தனமாக இன்னும் பிஹேவ் பண்ணிட்டுருக்க, இதுக்கப்புறம் நீ பெரிய பொண்ணாகணும்னு நினைக்கிறேன், உனக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் இப்படி வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பார்த்தா எப்படி எஸ்கேப் ஆகி அங்கே அவங்க அப்பாட்ட வந்துட்டு கெஞ்சிட்ருக்கான். தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, உங்களோட பேரை கொடுங்க, அம்மா வேறு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீங்கள் காப்பாற்ற வேணாமாப்பா அப்படின்ற சேர்த்து ஏகப்பட்ட அங்கே வந்துட்டு டைலாக்லாம் பேசிகிட்ருக்கான். பட் ஆனால் அங்கே அவர் எதுக்குமே பதில் பேசாமல் அவன் பேசுகிறத கேட்டுட்டு இருக்கும்போது மனசுலேயும் நான் மட்டும் இந்த குடும்பத்தோட பிள்ளைய மட்டும் மாறிடுறேன், அதுக்கப்புறம் இந்த லியாங்க தான் ஃபஸ்ட்டு நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி யோசித்ததும் அங்கே மைண்டில் என்ன யோசிக்கிறான்னு அவர் பார்த்துட்டு, நீ இப்போ என்ன பேசிகிட்ருக்க என்ன யோசிச்சுட்ருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், லியாங்கோட முன்னாடி நிற்கிறதுக்கெலாம் உனக்கு எப்பயும் தகுதி கிடையாது. ரெண்டாவது, உங்கள் அம்மா நீ என்ன நினச்சி உன்னை பெற்று வச்சான்னு எனக்கு தெரியலை, அந்த வாய்ப்புமே எப்பயுமே உங்களுக்கு கிடைக்காது, உங்களை இந்த குடும்பத்தோட ஒரு ஆளாக நாங்கள் ஏற்றுக்கவும் மாட்டோம் அப்படின்ற சொன்னதும் கோவமாயிட்டு கத்தி வச்சு அவர் அங்கே அட்டாக் பண்ணதுமே அங்கே தாத்தா எல்லோரும் வந்துடுறாங்க. என்னடா படுபாவி பண்ண என் பிள்ளைன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அவங்க அடி வெளுத்துட்ருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஏன்ட்ட நீ தான் சொல்லிட்டு போட்டு அங்கே அடின்னு அடிக்கிறான். எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதே பொழப்பா போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே சரி சார் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் வாங்கன்னு சொன்னதும், ஐ திங்க் வந்துட்டு நான் போய் சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. லியாங்கோட அம்மாவை நான் மேலே போய் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு, அங்கே நீ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, லியாங்க்கு இன்னமே ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் அவனால் எப்படி தனியாக சமாளிக்க முடியும், நீங்கள் இருந்தால் தானே அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னதும் அவர் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறாரு. பிறகு அறிவிப்பு வந்துட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு வந்த வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, நீங்கள் இங்கேருந்து போகணுன்னு சொன்னதுமே அங்கே அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே லெட்டர் எல்லாமே எழுதி வச்சிட்ருக்காரு. என்னோட பையன் கண்டிப்பாக என்ன நினச்சி ஃபீல் பண்ணி அழுவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷாவோட வீட்டில்
ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கவுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. டாக்டராலையுமே என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியலை. ஸோ நம்ம மீஷோவில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அங்கே போனதும் நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே, என்னோட பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு அவங்க சிஸ்டர் அனுப்பி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவளுமே பெட்டராக ஃபீல் பண்ணுவாள் அப்படின்ட்டு சொன்னதுமே, இல்லை நான் கண்டிப்பாக அனுப்ப முடியாது. போன டைமே வந்து அவங்கக்கிட்ட நான் சொன்னப்ப அவங்க என் தங்கச்சிக்கு நான் உயிரோடு இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரமே நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் திரும்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க விரும்பலை, அவளையுமே நான் கஷ்டத்தில் விட விரும்பலை அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கேட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பிறகு உள்ளே போனால் ஹீரோயின் பார்த்தா பயங்கர கோவமாயிட்டு, நீங்கள் என்னை இப்படி அடைச்சி வச்சுட்டே வந்து பண்ணிட்டுருக்கீங்க, நான் எப்படி வெளியே போகிறது, எதையுமே வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு சண்டை போடும்போது, அப்பாங்க நீ ஏன் புரிஞ்சுக்காமல் பேசுகிற அப்படின்ட்டு சொன்னதும், வெளியே போனால் கார்ட்ஸ் இருக்காங்களே பார்த்துக்க மாட்டாங்களான்னு சொன்னதும், போன ஜென்மத்தில் கார்ட்ஸ்மே இருந்தாலும் யாராலையும் எதுவும் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அப்படியே வந்து 2 பேத்துக்குள்ளேயுமே ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு, நான் பண்ணுறது தப்புன்னு தெரியும், பட் நீ தயவு செஞ்சு வந்து எனக்கு தண்டனை கொடுக்குறதுனால கொடு, கோவப்படாத, நீ வெளியே போக வேணாம் அப்படின்ட்டா சொல்லிட்டு அவன் அவகிட்ட திரும்ப அங்கே பேசி பார்த்துட்ருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் இந்த டைம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு அவன் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து, சார் இப்படி உங்கள் அங்கிள் வந்து ஏங்க அட்டாக் பண்ணியிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாமல் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் வாங்க மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. பட்லர்கிட்ட போயிட்டு அவருக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் வேணுக்குனே இங்கே வந்து ப்ரொவோக் பண்ணார். ஸோ அதனால் அவன் கோவமாயிட்டு அவர் அட்டாக் பண்ணிட்டான், அவனுக்குமே ஜெயில் தண்டனை கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம், இது அவர் உங்களுக்காக தான் பண்ணாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப அங்கே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அப்போ அவங்க அங்கிளை பார்த்து, நீங்கள் இதெல்லாம் என்னோடய பேரண்ட்ஸ்க்காக பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களை நான் எப்போயோ மன்னிச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவர், நீங்கள் நான் அப்பான்னு கூப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், சரி ஓகே நான் இப்போ வந்துடுறேன்னு சைட்டு அங்கேருந்து போனால் அங்கே சரி இப்படி ஐயோ எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் ஆல்ரெடி வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு, உங்கள் தாத்தா வந்துட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காருன்னு சொன்னதும் அந்த லெட்டரை பார்த்துட்டு இவர் பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. அப்பா ஏன் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில், நான் உன்னோட அம்மாவை தான் பார்க்க போயிருக்கேன், அழுகாதடான்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிருக்காங்க. இங்கே நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோயின் போகிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட, சார் இப்படி மேடம் வந்துட்டு ஏதோ லிஃப்ட்டுக்குள்ளே தான் போகிறாங்க, வாஷ்ரூம் போகலன்னு சொன்னதும், நீ கவலைப்படாதன்னு சொல்லும் போதே பார்த்தா 2 லேடி கார்ட்ஸ் அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான், அவளை ரொம்ப பாம்பு பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஐ திங்க் என் பொண்டாட்டிக்கு வேகமாக போகணுன்னு ஆசை போல், அதனால தான் போயிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். மயக்கம் வந்த மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இங்கே ஷாவை காமிக்கிறாங்க. அவங்க கண்ணை முழிச்சிட்டு தன்னோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இப்போ உனக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னோட மெமரி எல்லாத்தையுமே நான் வந்து லாஸ் பண்ண வச்சிருவேன், அதுக்கப்புறம் ஊர் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அவங்க சக்தி எல்லாமே யூஸ் பண்ணிடுறாங்க. இவங்களுமே இந்த உலகத்துட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. இவருக்குமே வந்துட்டு யாரையும் மிஸ் பண்ணுறோன்னு மட்டும் தோணுது, பட் யாருன்ற ஞாபகமே வரமாட்டுது. அவங்க ஒய்ஃப் ஏற்படுத்தின அந்த கார்டன் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அவர் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே ஹார்ட் எல்லாமே பெயின் ஆகிட்டுருக்காரு. பிறகு இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிச்சா ஷெங் அங்கே மீட் பண்ண போனதுமே, நீங்கள் இப்போ என்னை வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம இங்கோட அம்மா கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, நீ இப்படியே சாகுற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும், பிள்ளையுமே ஜெயிலில் பிடிச்சி போட்டாச்சு, இதுக்கப்புறம் வெளியே வரமாட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே ஷெங் சொல்கிறாரு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே, நீ பண்ணதுக்கு தான் இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, மேரேஜுக்கு அப்புறமே நீங்கள் லியாங்கோட அம்மாவை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான் இத்தனை பிரச்சனையுமே, பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஏன் மேலே ஏன் பழைய போடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதும் அதை கேட்டுட்டு அவருக்கு கஷ்டமாயிட்டாங்க வந்து போனதுமே, இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா, என்னை திரும்பவுமே முதிமேலே அழைச்சி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காருப்பா, எனக்கு சுத்தமாக இருக்கவே பிடிக்கல அப்படின்ட்டு சொன்னதும் அவர் வந்து, ஒருவேளை நீ லவ் பண்ணலைன்னு நினச்சிருக்கலாம், நீ பேசாமல் அவருக்கு ஹோப் கொடு, நீ அவரை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு, கண்டிப்பாக அவர் வந்து ஏற்றுக்குவாருன்னு சொன்னதும் ஸோ ஹீரோயின் அதே மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களை நான் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஹீரோயினை வெளியே வர்றதுக்குமே
அங்கே பெர்மிஷன் கொடுத்துடுறான். ஆஃபீஸ்க்கு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. உங்களுக்காக நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு பேசினதும், சரி ஓகே இன்னைக்கு ஏன்னா எனக்கு ரிட்டன் கிஃப்ட் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹாப்பி ஆகிட்டு அவனுமே கிஸ் கொடுத்ததும் அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. இப்படி விட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்னதும் அங்கே மீட் பண்ணிட்டு பேசுறதுக்காக போகிறாங்க. பட்லர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ திரும்ப அங்கே தாத்தா வீட்டுக்கு வந்ததுமே அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி பேசுகிறதுக்காக எல்லாருமே. இப்போ தாத்தா வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க என்ன ட்ரெஸ் போட போகிறோமான்னு சொல்லி கேட்டதுமே நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தாத்தா, அந்த மாதிரியே நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஃபைனலாக இவங்களுக்குள்ளே இருந்த எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆகி ஹீரோயினுமே நல்லபடியாக ஏற்றுக்கிறாங்க. நைட்டு பிறகு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கால் வருது, நம்ம இங்க் தான் பண்ணியிருக்கான், நான் நிறைய வாழ்க்கையில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுகிட்டே நான் எப்போயோ உன்னை மன்னிச்சிட்டேன், பட் இதுக்கப்புறம் நீ எனக்கு கால் பண்ணாதான் அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்ததுமே யாருப்பா ஃபோன் பண்ணதுன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு ஒரு அன்னோன் நம்பர் தான், நீங்கள் அதை விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.